பொருட்கள் வந்து விளையாது. அப்போ பொருளாதாரம் இப்படி வந்து அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. ஆனால் இவங்களுக்கு இந்த பிஸ்னஸுக்கு வந்து இந்த ரோமாபுரி கவர்மெண்ட்டும் பாரசீக கவர்மெண்ட்டும் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணிச்சு. ஆனால் இந்த ஊரில் இருக்கிற அந்த லோக்கல் அரபுகள் இருக்காங்களா, அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்களால ஃபைட் பண்ண முடியாது. அந்த ரோமாபுரி வந்து சரக்கு கொண்டு போனாலும் திருடிடுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஏன்னா அந்த பாலைவனத்தில் ரோமாபுரிக்காரன் ஒருத்தன் ட்ராவல் பண்ணனா பேண்ட் ஆயிடுவான். அவனால் அந்த டெம்பரேச்சரை தாங்கிட்டுலாம் இருக்க முடியாது. இவன் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா மணலில் சுடு மணலில் புதைச்சிட்டு குழி போட்டு உள்ளே வந்துட்டு இருப்பான். அப்போ அது மாதிரி அவன் ஜாலியாக மண்ணில் அப்படியே மண்ணில் எங்கே தப்பிச்சு எந்த ரூட்டில் போகணுங்கிற வித்தை யாருக்கு தெரியும்? அரபுகளுக்கு தெரியும். எல்லா காட்டரபிக்கு தெரியும். குறைஷிகளோட அவங்க டஃபஸ்ட் யாரு? காட்டரபி அடிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா குறைஷி கூட தாங்க முடியாது. அதனால தான் உமர்ல எனக்கு கடைசியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க, அரபுகள் கிராமவாசிகள் வந்து இந்த இந்த அரசாங்கத்துடைய உயிர் நாடி அப்படிம்பாங்க. உமர்லியானும் மரணிக்கும் போது மௌத்தாம்போது உமர் சீரிஸில் அந்த டயலாக் கூட நான் எழுதணும். ரொம்ப அவங்கள வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க, அவங்க தான் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு சொத்து